அன்பர்களே, இறையடியார் வீரமாமுனிவர் சூசேப்பர் இளமை பருவத்திலே துறவியாக வேண்டுமென்று விரும்பியதாக சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன, எப்படி, என்ன என்பதையெல்லாம் பற்றி பல செயல்களிலே சொல்லுகிறார். என்று துறவின் மேன்மை என்ன என்று சூசேப்பர் புரிந்து கொள்கிற வகை துறவை பற்றி நமக்கு தருகின்றார். அதாவது துறவு என்பது ஏதோ சிலவற்றை விட்டுவிடுவதல்ல, முழுமையாக தருவது என்ற ஒரு பொருளிலே துறவரத்தை விளக்குகின்றார் இறையடியார் வீரமாமுனிவர். நாள்தோறும் கனிந்த செந்தேன் நல்கனி அளித்தல் நன்றோ, கோடு உரு மரமும் தன்னை கொடுத்தலே நன்றோ, இவ்வாறு ஏடு உறும் உளதும் உள்ளும் ஈதல் செய்துறவே என்பார். வீடு உரு நூலோர் என்ன விளம்பினால் இடவல் மாதோ. பாலமாட்சி படலத்திலே சிறுவராக இளைஞனாக எவ்வாறு சுசேப்பர் வாழ்கிறார் என்பதை குறிக்கிற அந்த படலத்திலே துறவை நாடுவதனுடைய பொருள், துறவு என்றால் என்ன என்று சூசை புரிந்து கொள்கிறதை நமக்கு உணர்த்துகிறார். இதன் பொருள், நாள்தோறும் அன்றன்று கனிந்த செந்தேன் சுவையுள்ள நல்ல கனிகளை மட்டும் கொடுத்தல் நல்லதோ, கிளைகள் உள்ள மரமே யாயினும் அது தன்னையே முழுதும் கொடுத்தல் நல்லதோ, இவ்வாறே தன்னிடம் உள்ளதும் தன் உள்ளமும் ஒன்றாகச் சேர்த்து ஈதலை செய்யும் துறவே பெருமை பெறும் என்று வீட்டுலகம் பற்றிய நூலில் வல்லோர் சொல்லுவர் என்று சிறுவன் சூசை சொன்னான். அதாவது, ஒரு மரம் அன்றாடம் இனிய கனி தருதல் உயர்வா, அல்லது கனியே இல்லை என்றாலும் தன்னை முற்றிலும் தருவது உயர்வா? அதே போல தன்னிடம் உள்ளதையும் தர வேண்டும், தன்னையும் தர வேண்டும். உயர்ந்த துறவு என்றால் தன்னையும் தர வேண்டும், தன்னிடம் உள்ளதையும் தர வேண்டும். இதுவே வீடு பற்றிய நூலார் உணர்த்துவது என்றான் சிறுவன் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். நாடொரும் கனிந்த செந்தே நற்கனி அளித்த நன்றோ, கோடுரு மரமும் தன்னை கொடுத்தலே நன்றோ, வெவ்வா ரீடுரும் உளதும் உள்ளும் ஈதல் செய்துறவே என்பார். வீடுரு நூலோர் என்ப என்ன விளம்பினான் மாதோ என்று இளைஞன் சூசை சொன்னதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். துறவு என்று சொன்னால் ஒரு சிலவற்றை தூக்கி எறிவது அல்ல, தன்னையும் தன் உள்ளம் முழுவதையும் எந்த விதமான ஒன்றையும் பற்றி வைத்துக் கொள்ளாமல் முழுமையாக கடவுளுக்கு தந்து விடுவதே உண்மையான துறவரவம் ஆகும் என்று கூறுவதை பார்க்கிறோம். அந்த வகையிலே எல்லாருமே, இல்லறத்தாரோ துறவரத்தாரோ எல்லாருமே தன்னையும் தன் உள்ளத்தையும் முழுமையாக கடவுளுக்கு ஈந்து மெய் துறவிகளாக வாழ முடியும் என்ற ஒரு கருத்தை இறையடியார் வீரமாமுனிவர் உணர்த்துகிறார். புரிந்து கொள்வோம்.